கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மகன் மற்றும் அவரது தந்தையின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுவதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மனித உரிமை ஆர்வலர்களும் கேள்வி கணைகளை தொடுக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி பயிற்சி முகாமில் நடந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது உயிரிழந்தார். அவரது தந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது உயிரிழந்தார். இருவரின் மரணத்திலும் பல்வேறு சந்தேகங்களை அரசியல் கட்சித் தலைவர்கள் எழுப்பி வருகிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். போலி என்சிசி முகாம் நடந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வன்கொடுமை வழக்கில் முக்கிய புள்ளிகளின் தொடர்பு குறித்து இபிஎஸ் எழுப்பிய அதே கேள்வியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகனின் மரணங்கள் நடந்துள்ளதா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் எப்போது எலிப்பசை சாப்பிட்டார், அவரது தந்தை எப்படி இறந்தார் என்பதில் சந்தேகம் இருப்பதாக கூறினார். அந்த சிவராமனுங்கிறவர் இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது எப்படி காவல் நிலையத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவர் அவர் எப்படி இறந்தார், அவர் எப்படி ஏதோ எலிப்பசையை வந்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி அவருக்கு எலிப்பசை கிடைச்சிது? 19ஆம் தேதி கைதாகிறாரு. நேற்று 22ஆம் தேதி மாலை 23ஆம் தேதி காலையில் கைதாகிறாருன்னா, அப்போ கைதாகிறதுக்கு முன்னாடியே விஷம் சாப்பிட்டு இப்போ போய் வேலை செஞ்சுதா என்ன? ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும். மனித உரிமை ஆர்வலர்களும் மகன் தந்தை மரணம் குறித்து அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருப்பதோடு காவல்துறையின் பாதுகாப்பில் இருப்பவர் இறந்ததில் சந்தேகம் எழுவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி திபென் குறிப்பிட்டார். குழுவை உயர்மட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியுது. ஆனால் அவருக்கு அடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அவரை காலம் வர்ற மாதிரி செய்கிறாங்களே. எப்படி வந்து ஒரு காவல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது? அங்கே அவருக்கு வந்து எலி பேஸ்டா கையில் எப்படி கிடச்சிது? இதில் ஏதோ மர்மங்கள் இருக்குங்க. இந்த காவல்துறையில் வந்து தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று மறுபடியும் நாங்கள் பொறுப்புடன் கூறுகிறோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியும் தந்தை மகன் மரணம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் தமது எக்ஸ் வலைதள பதிவில் இருவரின் மரணம் பல கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார்.